கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றும் ஒரு ஓய்வு நாளிலே ஆராதனைக்கு கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், அதே போல இணையதளத்தின் மூலமாக எங்களோடு வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கூட நாங்கள் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாங்கள் இந்த ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம்
ஆத்மாவோடும் நாங்கள் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்றால் நாங்கள் பாடுவோம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்ற பாடலை. ஆராதிப்பே
சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தேவரீர் இந்த நேரம் வரைக்கும் சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலே வாசம் செய்து என் மத்தியிலே உலாவி கர்த்தாவே எங்களுடைய துதி ஆராதனைகளை ஆண்டவரே நீர் ஏறெடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செலுத்தியது சுவாமி ஒரு சிறு காணிக்கையை கர்த்தாவே, ஒரு சிறு துதி பலியை கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியின் பலியை நீர் விரும்புகின்றீர் சுவாமி. அப்படியான ஒரு இருதயத்தோடு சுவாமி நாங்கள் இப்பொழுது உம்மை ஆராதித்தோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் இந்த நேரத்திலே சுவாமி ஆண்டவரை நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்து ஆண்டவரை இந்த ஆராதனையை முழுமையாக முற்றுமையாக பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. தொடர்ந்தும் சுவாமி இனி வரும் ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் கர்த்தாவே. நீர் தாமே உம்முடைய அடியானோடு கூட சுவாமி உம்முடைய வார்த்தைகளுக்கு கூடாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கின்றேன், எங்களை தேற்றும்படியாக ஜெபிக்கின்றேன். நாங்கள் ஆண்டவரை சரி செய்ய வேண்டிய இடங்களிலே நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு சுவாமி உம்முடைய வார்த்தைகள் சுவாமி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் எங்கள் உள்ளத்தை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கே எல்லா துதி கனமயமை யாவற்றையும் செலுத்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சுவாமி, என்னுடைய வாயின் வார்த்தைகளையும் உங்களுடைய அடியவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் உங்களுடைய சமூகத்திலே ஏற்புடைய நல்ல சிந்தனைகளாய் ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல சுவாமி. ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே சேர்ந்து சிந்திக்க தலைப்படுகின்ற இந்த கருப்பொருள் என்னவென்றால், விசுவாசமாய், அதாவது நம்பிக்கையாய் இருங்கள் என்கின்ற கருப்பொருளிலே நான் உங்களோடு பேச தலைப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 - 18 வாக்கியங்கள் அடங்கலாக இன்றைய நாளின் செய்தியை உங்களோடு சேர்ந்து சிந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு விசுவாசிகள் நம்பிக்கை உள்ளவர்களாக தொடர முடியாதபடி பல சவால்கள் வருகிறது. அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. இப்போ குடும்பத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டா அது முழு குடும்பங்களுக்குமே பாதிப்பு வருது. சரியா? ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை திருத்த சொன்னால் அது குடும்ப பிரச்சனையாக்கி எல்லா குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் போதவரோட பணக்கு பண்ணுற மாதிரி. நம்ம திருச்சபையில் அப்படி, உங்கள் திருச்சபையில் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம திருச்சபையிலன்னா அப்படி தான். ஒருத்தரோட பிணக்கண்டா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குடும்பம்ண்டா அவர்கள் அந்த குடும்பாங்கத்தவர்கள் எல்லாரும் கூட்டணி சேர்ந்துடுவார்கள். அது வேதாகம ரீதியாக சரியா பிள்ளையா என்று சிந்திப்பதை காட்டிலும் அப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு பல பிழையான போதனைகள் திருச்சபையில் இருக்கிறது. செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாதம், சந்தோஷம், நாட்டுக்கு வறட்சி வந்தா என்ன, வீட்டுக்கு வறட்சி வந்தா என்ன, நோய் வந்தா என்ன, இதர எந்த பிரச்சனைகள் வந்தா என்ன, இது பாவத்தினால வந்தது, இது இந்த காரியத்தினால தான் நடந்தது என்று மக்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, நியாயம் தீர்க்கிறதுக்கு முற்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பலர் அந்த படைத்த இறைவனை விடாப்பிடியாக தொடர முடியாதபடி பலவிதமான காரியங்களை பேசுகிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் ஒரு பிரச்சனை, அந்த திருச்சபையில் அள்ளி கொடுக்குறாங்க, இந்த திருச்சபையில் இப்படி நடக்குது, அங்கே இந்த ப்ராஜெக்ட் நடக்குது, நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை பாருங்கள், இந்த கோவிட் வந்துச்சு, அது வந்துச்சு, எங்களுக்கு எந்த உதவியும் உங்களால், எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்தீங்களா, என்ன பிரயோசனம் ஐயா உங்கள் சர்ச்சுக்கு என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் ஜேசு சுவாமியை நாடி ஜேசு சுவாமியை விசுவாசித்து நடக்கிறத காட்டிலும் சர்ச் பாலிட்டிக்ஸ், என்ன முன்னுக்கு விடையில, உன்னை முன்னுக்கு விடையில, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, உனக்கு ஒன்றும் கிடைக்கல, எங்களுக்கு அந்த சர்ச்சில் கொடுக்குறான், இந்த சர்ச்சில் கொடுக்குறான், அங்கே ஆசீர்வாதம், இங்கே ஆசீர்வாதம். கடைசியில் இயேசு சுவாமியில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஊன்றி கட்டுவதற்கு நாங்கள் தவற விட்டு விடுகின்றோம்.
இந்த வாசிக்கப்பட்ட இந்த காரியங்களை நாங்கள் ஆழமாக பார்க்கிற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 67ஆம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பவுலால தீமோத்தேயுக்கு எழுதி எபேசு திருச்சபையில் முதலாக வாசிக்கப்பட்ட பவுலால் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2வது கடிதம். இந்த கடிதம் எங்களுக்கு பல உண்மைகளை எடுத்துரைக்கின்றது. பல உண்மைகளை இந்த கடிதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏன் இந்த கடிதத்தை பவுல் எழுதினார், எங்கிருந்து எழுதினார் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது இதை ரோம சிறைச்சாலையிலே இருந்து பவுல் எழுதுகின்றார். ரோம சிறைச்சாலையில் இருந்து எழுதுகின்ற பொழுது அந்த எழுதுகின்ற பின்னணியை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது பவுலோடு இருந்தவர்கள் பலர் இப்பொழுது பவுலை விட்டுட்டு போயிட்டார்கள். ஏன் தெரியுமா? நம்ம லீடர் கொஞ்சம் சத்துள்ள தலைவராக இருந்தார். நம்ம லீடர் சொன்னா ஜனாதிபதியும் சரண்டர் ஆகிற நிலைமையில இருந்தா, நம்ம லீடர் சொன்னா இந்த குருந்துவத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற OSCA சரண்டர் ஆனா நம்ம லீடருக்கு ஐயோ அவர் கேளும், அவருக்கு ஃபுல் கட்ஸ் இருக்கு, அவர் சொன்னா விஷயங்கள் நடக்கும் என்று அவரோட நாங்கள் கூட இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாப்பாக இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் அவருக்கு சொல்லலாம். இப்படி பலவிதமான எண்ண கருத்துக்கள் மனிதர்களுக்குள்ள இருக்கு. ஆனால் பலர் அந்த இறந்த நாயில உண்ணி கலண்டு போற மாதிரி பவுலை விட்டு போயிட்டாங்க. ஏனென்னா இவரே கிடந்து சீரழிகிறார். இவர் சிறையில் இருந்து சும்மா சாதாரண கைதியாக இல்லை, இவர் அண்டர் கிரவுண்டில் இருட்டறையில் எந்த நேரமும் சங்கிலியால் கட்டப்பட்ட அடிகள், உதைகள், சித்திரவதைகள், வேதனைகளை கூட தாங்கி கொண்டு அங்கு கட்டப்பட்ட நிலையில் கிடக்கிறாரே. இவரை நம்பி நாங்கள் இந்த பயணத்தில் போகலாமா? இவருக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன தலைமைத்துவம், என்ன அதிகாரம்? இவர் பேசுகிறார் இயேசு சுவாமியை பற்றி பல விஷயங்கள். ஆனால் இவருக்கு நடக்கிறதெல்லாம் வேதனையும் துக்கமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் என்று இந்த விசுவாசிகள் நினைத்து பலர் அப்படியே கலண்டு போகிறார்கள், விலகி போகிறார்கள். பவுலோடு எதிர்த்து நிற்க பலர் முற்படுகிறார்கள், அத்தோடு விலகி போக பலர் முற்படுகிறார்கள். ஆனால் பவுல் இந்த சூழலில், இந்த சிறையில் இருந்து அவர் தன்னோடு நீங்கள் நில்லுங்க, என்னோட வந்து நில்லுங்க, ஐயோ நான் இப்படி ஒரு தலைவனா உங்களுக்கு எப்படி வழிகாட்டினேன், நீங்கள் இந்த நேரத்தில் விட்டுட்டு போறீங்களே என்று சொல்லி அவர் கூக்குரல் இடாமல் நீங்கள் தேவனோடு நில்லுங்கள், நீங்கள் பிழையான விஷயத்துக்கு போறீங்க, நல்ல போதனைகள் என்று சொல்லி நீங்கள் உங்களை மையப்படுத்தி யோசிக்கிறீங்களே ஒழிய இயேசுவை மையப்படுத்தினால் போதனைகளை விரும்புவீங்கள், சத்தியத்தை விரும்புவீங்கள், உண்மையை விரும்புவீங்கள், உத்தமமாக வாழ்றதை விரும்புவீங்க. நீங்கள் வேண்டாத விஷயங்களை விரும்பி இயேசு சுவாமியை சரியா உங்கள் சட்டப்பைக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆளாகத்தான் நீங்கள் இயேசு சுவாமியை பார்க்குறீங்களே ஒழிய பலர் வந்து இயேசு சுவாமியை எப்படி பார்க்குறது தெரியுமா? தொட்டுக்க ஊறுகா மாதிரி, ஒரு சைட் டிஷ் மாதிரி தான். அவர்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் செய்வார்கள். அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சண்டை பிடிப்பாங்க, பிரச்சனைப்படுத்துவாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் பிரச்சனை, வீட்டிலும் பிரச்சனை, சமூகத்திலும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஆனால் இயேசு சுவாமி என்று சொல்லி ஞாயிறுக்கு ஞாயிறு நல்ல வெள்ளை உடுப்பு போட்டு வந்து ஆராதிக்கின்ற ஒரு பக்கத்தை. ஆனால் பவுலோடு இப்படி இருந்த பலர் விலகி போகிறார்கள். அப்படி இருக்கிற சூழல்ல பவுலின் பணியில பலர் விலகி போகின்ற பொழுது பிக்கேல் என்று சொல்லப்படுகிறவர்கள், எர்மோக்கேனே என்று சொல்லப்படுகின்ற இப்படி ஆக்கள் நல்ல ஆக்கள், அவங்க பெஸ்ட் ஆக்களப்பா. இருக்கேக்கு பாஸ்டர் நீங்கள் சாப்பிட இல்லையா பாஸ்டர், நீங்கள் என்ன செய்யணும் பாஸ்டர், உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், பல பேரை கூட்டிட்டு வந்தாங்க, உதவிகள் எடுத்து கொடுத்தா. பெரிய ஆட்களாக கூட இருக்கலாம்.
ஆனால் இப்ப பவுல் வேலை இல்லை என்று நினைச்சு விலகி போகிறார்கள். இவர்கள் ஏன் விலகி போகிறார்கள்னா பவுல் சிறையில் இருக்கிறார். ஆனா இயேசு சுவாமி இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாடுகள் வேதனைகளுக்குள்ள போகின்ற வாழ்வையும் அனுமதிக்கிற பொழுது, யாரெல்லாம் அந்த பாடுகள் வேதனைகளோட எங்களோட ஜபத்திலே ஆகிலும் வந்து பார்த்து ஆகிலும் எங்களை உற்சாகப்படுத்தி ஆகிலும் எங்களோட கூட இருக்கிறார்கள், வந்து நியாயம் தீர்க்கல. நானும் சிறையில் இருக்க வந்து நியாயம் தீர்க்கல. ஜீராஜ், நீங்க சிறையில் இருக்கிறீங்க, நீங்க செய்த பாவத்துக்காகத்தான் இருக்கிறீங்க, நீங்க செய்த பிரச்சனைக்காகத்தான் இருக்கிறீங்க, நீங்க அதற்கால இதனால தான் இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க, இப்படியெல்லாம் பேசல. சூரி வில்லியம்ஸ் என்ற சகோதரன் அவர் வந்து என்ன விசாரிக்கிற போல சொன்ன, ஜெயராஜ், this is the golden opportunity God gave you. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க போய் இந்த காலத்தை பயன்படுத்துங்க. நீங்க நற்செய்தியை சொல்லுங்க. சக கைதிகளுக்கு 850 கைதிகள், நான் இருக்க 5 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். நான் விலகி வரைக்க சிறையில் இருந்து 65 கிறிஸ்தவர்கள் அங்கு உருவாக கர்த்தர் கிரியை செய்தார். எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்வில், தாழ்வில், சுகத்தில், துக்கத்தில், எல்லா நேரத்திலேயும் எங்களோடு கூட இருக்கிறவர் இயேசு சுவாமி. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை விசுவாசிகள். மற்றவர்கள் எல்லாம் நாயில உண்ணி கலண்டு போற மாதிரி வசதி வாய்ப்புகள் முன்னுக்கு விட இல்லை, அது செய்ய கிடைக்கல, இது செய்ய கிடைக்கலன்னு அப்படியே கலண்டு போற ஆக்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இங்க பார்க்க நாங்கள் பார்க்கிறோம், ஒனேசிப்போர் என்று சொல்லப்படுகின்ற உத்தம விசுவாசியை பவுல் பாராட்டுகிறார். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் பவுல் பாராட்டுகிறார். ஏன் அப்படிப்பட்ட பலர் இருந்திருக்கலாம். குறிப்பாக இந்த ஒனேசிப்போர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து உதவியாளனாக இருந்திருக்கிறார். பலரிடத்தில் விசாரிக்கிறார். விசாரிச்சு தேடி பார்த்து கஷ்டப்பட்டு தேடி கடைசியா இந்த ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிச்சு வருகின்றது மட்டுமல்ல, பவுலை பல தடவைகள் விசாரிக்கிறான். என்ன செய்யணும், எது செய்யணும், கூட இருக்கிறான், தேற்றுகிறான், ஜபிக்கிறான், ஆலோசனை. அவன் மட்டுமில்லை, அவனுடைய முழு குடும்பமும் அப்படியாக பவுலோட கூட நிற்கிற. எங்க பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் விடுகின்ற கிறிஸ்தவ பிள்ளைகளோட கூட ஒரு விசுவாசி நிற்கிறாரோ, அந்த விசுவாசி இயேசுவோட நிற்கிறார். எங்க வசதிகள், வாய்ப்புகள், தனக்கு பிரபலியம், தனக்கு ஆசீர்வாதம், தனக்கு தன் திறமை முன்னுக்கு வரணும், எனக்கு அதுக்கு விட இல்லை, இதுக்கு விட இல்லை என்று சொல்லி போராடி ஒருவர் விலகி போகிறாரோ, அவர் இயேசுவோட நிற்கல, அவர் அவருடைய மையத்தில் நிற்கிறார். இயேசுவின் மையத்தில் அவர் நிற்கவில்லை என்பது பவுலினுடைய ஒரு சிறிய வாதமாக இருக்கிறது. காரணம் என்னென்றால், பவுல் சொல்லுகின்றார், பவுல் தெளிவாக சொல்லுகின்றார். நீங்கள் மிகவும் நீங்கள் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் இப்படியான நபர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவருடைய வருகின்ற பொழுது இப்படியான உலக காரியங்களை நம்பி இயேசுவிட்ட வந்து உறுதியானிக்காமல் இப்படி மேலோட்டமா அங்கேயும் இங்கே அலசடிப்படுகின்ற நிலையில இருந்தால் அவர் வருகின்ற பொழுது உங்களால் எந்த பலாபலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஜபிக்கிறேன், நான் மன்றாடுகின்றேன், அவர் வருகின்ற நாளில் இவர்கள் எல்லாரும் அதற்கான பலாபலனை அனுபவிக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றேன் என்று பவுல் சொல்லுகின்றார். நாங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் மட்டும்தான் இன்றைக்கு திருச்சபைகளில் சத்தியத்தில் நிலை நிற்கிறார்கள், சத்தியத்திற்காக ஆசைப்படுகிறார்கள், இயேசுவுக்காக நிற்கிறார்கள். வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை, இயேசு என்கின்ற கன்மலையில் என்னுடைய விசுவாசத்தை கட்டுகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு நபர், ஒரு சில நபர்கள் தான் திருச்சபையில் இருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக சத்தியத்தை அறிந்து அதன் பேர்
ஆசைப்பட்டு அதிலே வேர் கொண்டு இன்னும் அதிகமாய் சத்தியத்தில் வளர வேண்டும் என்று நாடுகின்றவர்கள். தலைவர்கள் கோபிச்சா, சபை தலைவர்கள் கோபிச்சா, அவர்கள் கடிந்து காரியங்களை சொன்னா, நாங்க பிளவிட்ட காரியங்களை சுட்டி காட்டினா, கிறிஸ்து காட்டுகின்ற வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டு ஜெபத்தோடு, ஆண்டவரே அவர் அப்படி சொன்னாரு, நான் உண்மையா பிழைத்தான், நான் பிள்ளையா இருக்கணும், எனக்கு சொல்லுங்க. அப்ப ஆண்டவன் சொல்லுவாரு அது பிள்ளை. ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், இல்லை இல்லை அது தலைவர் பிள்ளை, நீ பொறுமையா இரு, நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன். எனக்கு ரெண்டு நடத்திருக்கு. ஆனால் நான் சண்டைக்கு போகல தலைவர்களோடு. இயேசுவையே நான் அவரிலேயே தங்கி இருந்தேன். அதுதான் முக்கியம். அதைத்தான் இந்த பகுதி எமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்காக நாங்கள் நிலை நிற்க வேண்டும். துன்பங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சி வரலாம், ஆசீர்வாதம் வரலாம், அல்லது பெரிய சந்தோஷங்கள் வரலாம், ப்ரமோஷன்கள் வரலாம். எல்லா நேரத்திலையும் தனியாக துன்பம் துக்கம் என்று மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலையும் உங்களுடைய என்னுடைய ஆணிவேர் கிறிஸ்துவில் ஆழ பதிந்திருக்க வேண்டும். நாங்கள் மேலோட்டமாக இருந்தால் பிரச்சனைகள், துன்பங்கள், நோய்கள் வரைக்க ஆக்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த பாரு கொரோனா, டெல்டா, உங்களோட இயேசுவாமிக்கு என்ன செய்ய முடிஞ்சது பாருங்க. எனக்கு தெரியும், கொரோனாவும் என்னை இயேசுவினிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது. இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? நாசமோசமா, துன்பமா, பட்டயமா, எது இன்மையா மறுமையா, எது? நான் இருந்தாலும் அவரோட தான் இருப்பேன். இது என்ன சாதாரண வாழ்வு? என்னுடைய இந்த விசுவாசம் அவரிலே மேற்கொள்ளுகின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக பவுல் எடுத்து சொல்லுகின்றார். பல விசுவாசிகள் நல்ல சூழல்ல உதவியாக இருக்கிற மாதிரி அந்த சூழல் மாறிப்போனால் அவைகள் உதவி இல்லை. இப்படியும் நாங்கள் வாழ முடியாது. ஒனேசிப்போர் போன்றவர்கள் இன்று திருச்சபைக்கு தேவை. பவுல் எந்த அளவுக்கு இந்த காரியத்தை உணர்ந்து பேசுகிறார், கண்ணீரோடு பேசுகிறார் என்பது அந்த சிறை பின்னணியில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியானவர்கள் தேவை. பரிசுத்த ஆவியானவர், சத்திய தேவன் ஊன்றி நாம் கட்டப்பட எமக்கு உதவி செய்ய வேணும். சத்திய தேவன் அப்படிப்பட்டவர்களை இறுதி வரை நிலைத்திருக்க, நம்பிக்கையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க, இந்த திருச்சபையிலே நிலைத்திருங்க. அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அவர் காட்டுறார், இவர் காட்டுறார், அற்புதம் நடக்குது, ஆசீர்வாதம் இருக்கு. ஐயா, எல்லா இடத்திலேயும் இயேசு ஒருவர் தான் ஐயா. சத்தியத்தில் வளருங்க ஐயா. சத்தியத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க ஐயா. நபர்களுக்கு பின்னால் ஓடாதீங்க ஐயா. நபர்களுக்கு பின்னால் ஓடுறதில் வேலை இல்லை ஐயா என்பதை நான் சொல்லவில்லை, பவுலடிகள் சொல்லுகின்றார். ஓடி விலகி பலர் விலகி போனாலும், ஒனேசிப்போர் போன்ற பல உத்தம விசுவாசிகள் நிலைத்திருந்தாலும் வருகையில் அவர்களுக்கான காரியங்களை பதில் கொடுக்கின்ற நாள் வரும். அந்த நாளில் அவர் அதற்கான காரியங்களை செய்வார் என்பதை நாங்கள் இங்கே மிக தெளிவாக காண்கிறோம். முடிக்க முதல் புற காரணிகளின் பின்னே நாங்கள் ஓடக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். இயேசுவே திரும்ப வரப்போகின்ற வல்லமையான கர்த்தர். அப்படிப்பட்டவர்கள், இப்படி அலசடிப்படுகின்ற நபர்கள் அதிக இரக்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கலாம் பவுலை போல. அதே நேரம் அலசடிப்பட்டு அங்கே இங்கே போறவைகள் இன்னும் ஆளப்படுறதுக்காக நாங்கள் அவைகளுக்கு நல்ல புத்திமதிகளை, உபதேசங்களை சொல்லலாம். அலசடிப்படுகின்றதுகள் சிலது சொல்லு கேட்க மாட்டேன் என்று முரண்டு பிடிச்சு எப்படியும் மல்லு கட்டி கொண்டு போகத்தான் சில பல நேரங்களில் யோசிப்பார்கள். சொல்லுவோம்,
ஜெபிப்போம், அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாக இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். முடிக்க முதல் ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். ஒரு தந்தை இறந்துட்டார் சின்ன வயசுலேயே. தந்தை அந்த இருக்கிற காலத்தில் ஒரு நல்ல பிறந்த நாள் மடலை எழுதி அந்த மகனுக்கு கொடுத்தார். அவர் வளர்ந்து இப்போ பெரிய பிஸ்னஸ்மேன். அப்படி இருக்கிற சூழலில் ஒரு நாள் அவருடைய மாளிகை, பெரிய வீடு எரிஞ்சு பெரிய கோடிக்கணக்கான பல பத்திரங்கள், பல டீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற சூழல், பெரிய நகைகள், அது இதெல்லாம் இருக்கிற அந்த பெரிய வீடு பத்தி எரிஞ்சு சாம்பலாகி கொண்டு போய் அவர் வீட்டுக்கு ஓடி தேடி எடுத்த ஒரு பொருள் என்னன்னு தெரியுமா? தந்தை கொடுத்த அந்த மடல். காரணம் என்ன தெரியுமா? அவர் தந்தையை அந்த அளவுக்கு நேசித்தார். நாங்கள் எங்கள் தந்தையை எந்த அளவுக்கு இயேசு சுவாமியை நேசிக்கிறோம், அது மிக முக்கியம். அந்த இயேசு சுவாமியை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தந்தை தந்த வாழ்வு மடலாக அந்த மகனுக்கு அது பெரிய விஷயம். நம்மளுக்கு ரட்சிப்பு என்கின்ற பெரிய ஒரு மடல். பாருங்க, இங்கே பவுல் அந்த சிறையில் இருந்தாலும் உற்சாகப்படுத்துகிறார், மற்றவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நாடுங்க என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை இன்னும் அதிகமாக கொண்டு வருவோம். நாங்கள் உறுதியாக இருப்போம், பலரை கொண்டு வருவோம். பலரை கொண்டு வருவதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே சுவாமி, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே வழி நடத்துங்கள். இந்த திருச்சபையோடு கூட இருங்க. இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் கர்த்தராலே கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்த வேண்டாத மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுட்டு ஆண்டவரே உமக்கு பயந்து உத்தமமாய் உம்மை மட்டும் நோக்கி பார்த்து நடக்க உதவி செய்யுங்க. இந்த சர்ச் பொலிட்டிக்கோ, எங்களோட குடும்பங்களுடைய பொலிட்டிக்ஸோ, அல்லது அது தரையில்லை இது தரையில்லை என்ற பிரச்சனைகளோ, அல்லது எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது இல்லை இது இல்லை என்று சொல்கிற காரியங்களோ, ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் பிரமாணிக்கமாக உண்மையாக ஓடினா அதுவே ஆசீர்வாதம். அதுதான் நான் இந்த வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, அப்படி ஒவ்வொருவரும் உமக்குள் ஆளப்படத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஆமென். ஆமென். நல்லது. நாங்கள் இப்பொழுது காணிக்கைக்கான பாடலை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்ற மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன்
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்தமைக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த நாளில் சேர்க்கப்பட்டுள்ள எல்லா காணிக்கைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இன்றைய தினத்தில் ஆண்டவரே சேர்க்கப்பட்டுள்ள இந்த காணிக்கையை என் சபையில் தலைவர்கள் அனைவரும் உம்முடைய ராஜ்யத்திற்காக உம்முடைய வழிநடத்தலின்படி பயன்படுத்த என் தேவன் நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே. அப்பா, விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இவர்கள் 30, 60, 100 உம்முடைய பலனை உம்முடைய அந்த விளைச்சலை காண என் தேவன் நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே. நீர் ஆசீர்வாதத்தை இவர்களுடைய வாழ்வில் உம்முடைய திட்டத்தின்படி வழங்குவீராக கர்த்தாவே. முற்று முழுதுமாய் எல்லா கரங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து என்னை தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மற்றும் ஒரு ஞாயிறு ஆராதனையிலே இணையதளம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய தினத்தில் எங்களுடைய தேவ வசனத்தை கொண்டு வந்த சகோதரன் ஜெயராஜ சிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். அவர் இலங்கை சிறைச்சாலை ஊழியத்தின் தேசிய இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். அவரையும் உங்களுடைய ஜெபங்களிலே ஏறெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சபையின் அறிவித்தல்கள் சில இருக்கின்றன. அவைகளை நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு உபசங்கங்கள் இருக்கின்றன. வாலிபர்கள், அதுபோல் பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் என இப்படி உபசங்கங்கள் இருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை வேளையிலே கூடுகிறார்கள் ஆன்லைன் மூலமாக. உங்களுக்கு முடிந்த அளவு நீங்களும் அந்த கூடுதலில் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் ஞானஸ்தானம் பெறுவதற்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. அதனால் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீர்களானால் உடனடியாக போதகரை நாடி உங்களுக்கு அதுக்கு தேவையான வகுப்புகளுக்கு கலந்து கொள்வதற்கு தேவையான ஆயத்தங்களை செய்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, வில்லியம் கேரி வகுப்புகள் கூட பாடத்திட்டங்கள் நடைபெறுவதற்கு இருக்கின்றன. அதிலே நீங்கள் கலந்து கொள்ள விருப்பமானால் போதகரை நாடுங்கள். அவருக்கு போதகர் நாடும் பட்சத்தில் அவர் மேலதிக விவரங்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். மற்றும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய சபை அங்கத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஜெபங்களிலே தாங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் வெகு சீக்கிரத்திலே சுகமடைந்து வருமாறு தேவனுடைய கிருபை அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது ஜெபத்துடன் நீங்கள் ஏற்றுக்குமாறு கேட்கிறோம். இது சபையின் அங்கத்தவர்களுக்கான ஒரு விசேட அறிவித்தல். எங்களுடைய வருடாந்த பொதுக்கூட்டம், சபையின் வருடாந்த பொதுக்கூட்டம் நாங்கள் நியமிக்கப்பட்ட நாட்களிலே நடைபெறாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கான திகதியையும் நேரத்தையும் நாங்கள் வருகின்ற காலங்களில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய ஆலயத்திலே எங்களுடைய அங்கத்தவர்கள் நிறைய பேர் இந்த மாதத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களை நாங்கள் நினைவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் 16ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடினார். அதுபோல் 18ஆம் தேதி எங்களுடைய போதகர் குமார் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார். 19ஆம் தேதி சிவேந்திரன் ஆந்தனி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அதுபோல் 20ஆம் தேதி லட்சுமண் சகோதரன் பிறந்த நாளை கொண்டாடினார். 21ஆம் தேதி ரமணி செல்வரத்னம் அவர்களுடைய திருமண ஆண்டு விழா கூட இருக்கின்றது. 22ஆம் தேதி இன்றைய தினத்திலே விரோனிகா கனகராஜ் அவர் பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் விஜயலட்சுமி அருள்தாஸ் அவர்களுடைய திருமண நாள் கூட இன்றைய தினத்திலே இருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் வருகின்ற நாட்களிலும் கூட சிலர் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இவான்சி நிமேக்ஷா மகேந்திரன் 23ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதுபோல் சிந்தியா சிவாஜி கணேசன் 25ஆம் தேதி, அதுபோல் மனோஜும் 25ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மற்றும் அருண் சந்திரசேகரன் 26ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 26ஆம் தேதி ஜாயல் லக்ஷ்மண் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அது மாத்திரமல்ல, இனான்சி நிவிக்ஷா எட்வர்ட் அவர் கூட பிறந்தநாளை கொண்டாடியிருக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெபங்களிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஏறெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாய். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, எங்களுடைய நேச இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.